தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உதகையில் மரம் முறிந்து விழுந்ததால் 15க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வில்லியம் வழங்கிட கேட்கலாம். வில்லியம், வணக்கம். முறிந்து விழுந்த மரத்தை அகற்றும் பணி தற்பொழுது எந்த அளவில் நடைபெற்று வருகிறது? கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாகவே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக பலத்த காற்று வீசுவதால் ஆங்காங்கே மரங்கள் சம்பவங்கள் நடைபெற்று வருவதால் பொதுமக்களின் இயல்பாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உதகை ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகாமையில் இன்று ஒரு ராட்சத மரம் மின்கம்பம் மேல் விழுந்தது. இந்த மரத்தை அகற்றும் பணியில் வருவாய்த்துறையினர், தீயணைப்பு துறையினர் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டிருந்தனர். இந்த மரத்தை அகற்றுவதன் காரணமாக உதகையிலிருந்து அணிக்குறை, எப்பநாடு உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சாலை துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாயினர். நீண்ட நேரம் போராடி ராட்சத கிரெயின் மூலம் தீயணைப்புத்துடன் அதில் ஏறி மரத்தை அகற்றிய பின்னரே இந்த போக்குவரத்து சீரானது. தொடர்ந்து பலத்த காற்றோடு சாரல் மழை பெய்து வருவதால் மரத்திற்கிடையில் நிற்கவோ அல்லது வாகனத்தை நிறுத்தவோ கூடாது என்று தீயணைப்புத்துறையினர் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி வில்லியம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.